சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிடேவோட கிராண்ட் சிஸ்ஸோட 4th ரவுண்டோட அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து யாகிஸ் கான் எக்டோமஸ் அப்படிங்கிற 14 இயர் ஓல்டு கிராண்ட் மாஸ்டருடைய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஆதித்ய மித்தலோட வந்து விளையாடிருக்காரு. ஸோ கேம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ இப்போது கேமை பார்க்கலாம். ஸோ கேம் வந்து நம்ம யாகிஸ் கானோட பக்கம் இருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆதித்யா மிட்டல் வந்து கேம் வந்து C4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கிலீஷ் ஓப்பனிங் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. பட் இவென்ச்சுவலி கேம் வந்து டிரான்ஸ்போஸ் ஆகி ஒரு குயின்ஸ் கேம்பட் டிக்ளைன் வேரியேஷனாக மாறுது. அது இமீடியட்டாக வந்து ஒரு அக்செப்டட் வேரியேஷன் மாதிரியும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா பான் E6 இருக்குது. ஸோ E4 ஸோ ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் C5 அண்ட் தென் D5. ஸோ E takes D5க்கு அப்புறம் E takes D5, அதுக்கப்புறம் பிஷப் D6. ஸோ ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கெயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கேட் க்ரியேட் பண்ணி இந்த D6ல் பிஷப்பை வைக்கிறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு C4க்கு அப்புறம் இங்கே நைட் E7 பார்க்குறோம். இந்த பொசிஷனில் சில பேருக்கு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் அப்படின்னா, பொதுவாக நைட் F6 தானே டெவலப் பண்ணுவாங்க. ஏன் இங்கே நைட்டு E7ல் டெவலப் பண்ணுறாங்க? அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த நைட்டுமே நேச்சுரல் ஸ்கொயர் வராது. அப்போ இந்த நைட்டும் வராது அப்படின்னா எதனால் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நைட் F6 ஆடும்போது கிட்டத்தட்ட இந்த பொசிஷன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் வந்து ஒயிட் வந்து வின்னிங்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல குயின் E2 செக் இருக்குது. இதில் நீங்கள் கிங்கை தான் மூவ் பண்ணணும். உங்களோட கேஸ்லிங் ரைட்ஸ் வந்து இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் கம்ஃபர்டபுளாக விளையாட முடியும். உங்களுக்கு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக டெவலப் ஆக வழி இல்லை. எக்ஸாம்பிளுக்கு அவங்க நைட் F3, அதுக்கப்புறம் வேகமாக அவங்க பீஸை கொண்டு வர முடியும். உங்கள் கிங்கு ஸ்டக் ஆகிடும் சென்டரில். இதில் இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த கவுண்டர் இன்ச்சுவேட்டிவாக இருக்கக்கூடிய இந்த மூவ் நம்ம வந்து E7 குயின் E7 போட்டு நம்ம குயின் ட்ரேட் பண்ணலாமேங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இங்கே தான் வந்து அந்த ட்விஸ்ட் இருக்குது. நைட் டு B5. இப்போ நீங்கள் குயின் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நைட்டெல்லாம் வெட்டுவாங்க. உங்களோட பிஷப் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. அப்போ நீங்கள் கிங்கால் தான் டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ நைட் இன்ட்டு D6, கிங் இன்ட்டு D6, அதுக்கப்புறம் பிஷப் வந்து ஃப்ரீயாகவே டெவலப் ஆகும். கிங் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சேஃபான ஸ்கொயருக்கு போராடிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நைட் C3, அதுக்கப்புறம் நைட் D7, அதுக்கப்புறம் கேசல்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா பீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ரூக்கை கனெக்ட் பண்ணவோ இந்த பிஷப் டெவலப் பண்ணவோ டைம் நிறைய எடுத்துக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து நல்ல அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் இந்த ஒரு செக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நைட் E7 மூவ். H3 பிஷப்பை வந்து டெவலப் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. வேணா இங்கே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கேசல்ஸ், நைட் F3, நைட் டு D7. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா நைட் பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேசல்ஸ், அதுக்கப்புறம் நைட் B6 அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நைட் E5 விளையாடலாமா? ஜஸ்ட் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி நைட்டை ட்ரேட் பண்ணலாமா பெட்டர் நைட்டுக்குன்னா ஓகே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன். ஸோ பட் கேமில் வந்து அவர் நைட் B6 போயிட்டு பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. சரி, ஓகே, பிஷப் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு பேட் பிஷப்பாக தான் இருக்குது, வேணால் வெட்டிக்கோங்க, எனக்கு வந்து பாஸ்பான் வந்து கனெக்டடாக இருக்கும், நான் வந்து லைட் ஸ்கொயர் இல்லாத விஷயத்தை நான் வந்து என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறாரு. ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த பொசிஷனில் அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து இல்லாத அந்த ப்ரெஷர் வந்து இந்த கேமில் எவ்வளோ பயங்கரமாக பில்டப் ஆகிட்டு அது இந்த ப்ராப்ளம் எப்படி வந்து டெவலப் ஆகுது, இது எப்படி வந்து யாகிஸ் கான் வந்து அந்த என்ன சொல்கிறது லைட் ஸ்கொயர் காம்ப்ளெக்ஸை வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி கொண்டு போனார் அப்படிங்கிறது தான் இந்த கேமோட தீம் ஆக்சுவலாக. நைட் G6, 4, பிஷப் F5, அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு டார்க் ஸ்கொயர் பிஷப் வேணாம், நீ வேணால் வெட்டிக்கோ, நான் அவனை லைட் ஸ்கொயரில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் டார்க் ஸ்கொயர் பிஷப்பை கொடுத்துட்றாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அவர் லைட் ஸ்கொயர் பிஷப் கொடுத்துட்டாரு, இவர் டார்க் ஸ்கொயர் பிஷப் கொடுத்துட்டாரு, அப்போ அவர் வந்து இவரோட டார்க் ஸ்கொயர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்ல? கண்டிப்பாக பண்ண முடியும். பட் பண்ணாரா இல்லையான்றது தான் ரிமைனிங் கேம். ஸோ குயின் B3. ஸோ பார்த்தீங்கன்னா பான்ஸ் எல்லாம் டார்க் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ A4 அண்ட் தென் A5. இப்போ இந்த மூவ் பார்த்த உடனே ஒரு விஷயம் தரும், என்னங்க இது B6ல் வந்து பேக்வேர்ட் பான் இருக்குது, அப்போ இது எப்படி காப்பாற்ற போகிறேன்னா, டிஃபென்சிவ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஆக்வர்டான டிஃபென்ஸ்லாம் இருக்குது பிளாக். ஸோ அதை வின்மும் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் இங்கே இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் ரூக்கை டபுள் பண்ண முடியாது. நீங்கள் லிஃப்ட் பண்ணி வர்றதுக்குள்ளே பிளாக்னால் வந்து கரெக்டான டிஃபென்ஸை தேட முடியும். ஸோ ரூக் E1, ரூக் F8, பிஷப் E3 அண்ட் தென் பான் டு H6. ஸோ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து D6ல் வச்சுருக்கிறதுனால அது இமீடியட்டாக கிங் சைடில் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கேம்லேயும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ
ரூக் A2 போட்டு ரூக் B2 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பின்ன அதுக்குள்ளே பிஷப் E4 போட்டு த்ரெட்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. என்ன த்ரெட் அப்படின்னா, நீங்கள் ஆஸ் யூஷுவல் இங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் டேக்ஸ் F3 ஆல்ரெடி வின்னிங் ஃபார் பிளாக். ஸோ இந்த பொசிஷனில் இந்த பானை கூட நம்ம சேவ் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக இங்கே போயிடலாம். நீங்கள் க்ரீடியாக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தென் நைட் டேக்ஸ் F3 செக்கு. ஸோ திஸ் இஸ் லாஸ்ட். ஸோ இந்த காரணத்தினால அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஒரு நைட் டு D2 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. இங்கே சரியான மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிஷப் டு D2. வெல் வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் இங்கே வெட்டும்போது நான் குயினால் வெட்ட முடியும். குயின் என்னோட கிங் சைடு வந்து டிஃபென்சிவாக ஆக்ட் பண்ணும்போது, நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ணும்போது என்னால் பிஷப்பால் வெட்ட முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பொசிஷன் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் அந்த மூவ் கன்சிடர் பண்ணுறது கம்ப்யூட்டர். பட் இங்கே நைட் டு D2 போகிறதுனால என்ன இஷ்யூ அப்படின்னா, இங்கே ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் சான்ஸ் வந்து கொடுக்குறாரு. நைட்டை வந்து மூவ் பண்ணி G2ல டைம் கெயின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷனில் வந்து பிஷப் டேக் C5 ஒரு ஒரு டிஸ்கவர்ட் அட்டாக். ஏன்னா இந்த பிஷப்பில் டபுள் அட்டாக் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அப்போ இந்த பொசிஷனில் இன்னும் மெயின் த்ரெட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ G2 வந்து ஃபாலோ ஆக போகுது. அப்போ இந்த பிஷப்பே வெட்டலாமா, அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ரூக் இன்ட்டு E4 வரும். இமீடியட்டாக வந்து ரூக்கையும் டபுள் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்து குயின் G6. ஸோ இப்படி லைட் ஸ்கொயரில் திரும்ப நம்ம வந்து என்ன சொல்கிறது அட்டாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். அல்லது G3 விளையாடலாமா, நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் ஓப்பனிங்கில். லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சூறையாடுறதுக்காக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து திருட வரும்போது கதவு திறந்து விட்ட கதையாகிடும் இந்த கதை. ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி G3 ஆடுறது நம்ம ஹியூமனுக்கு வராது. ஆனால் வந்து கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் ஒரு கட்டத்தில் எக்ஸாம்பிள் பிஷப் இன்டு C5 டாக்டிக்கலாக அந்த பானை வின் பண்ணிடுறாரு. ஆனால் இப்போ குயின் G6க்கு நீங்கள் வேறு வழியே இல்லாமல் G3 ஆடியே ஆகணும். ஸோ G3. ஸோ இப்போ இன்னொரு இது இருக்கும். சரியான G3 அவசியமா, வேறு எதுவும் ஆட முடியாதா, ஏன் குயினை G3ல வச்சு நம்ம பண்ணலாமே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொசிஷனில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம குயினை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குயினால் இந்த நைட்டை வெட்ட முடியாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பிஷப்பை வேணால் கேப்சர் பண்ணிக்கலாம். பொசிஷன் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான பொசிஷன் தான். ஸோ பான் G3 விளையாடுறாரு நேச்சுரலாக. பிஷப் G2. ஸோ கதவை திறந்த உடனே உள்ளே போயிட்டார் ஆள். ஸோ பிஷப் E7. அண்ட் இந்த பொசிஷனில் நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் இன் 2 ஆர் 3 மேட் இன் 2 இருக்குது. ஸோ அதனால் வெட்ட முடியாது. எல்லாமே டாக்டிக்கலி டிஃபெண்டட் பீசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பிஷப் E7 பின் அதுக்கப்புறம் பிஷப் இன் H3. அகெயின் உங்களை இங்கே வெட்ட முடியாது. இங்கே வெட்ட முடியாது. இங்கே வெட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு பேக் ரேங்கில் ரூக்கு காலி ஆகிடும். ஸோ கிங் H2 போட்டு பேக் ரேங்க் வந்து சேவ் பண்ணுறாரு. ப்ளஸ் ஏன்னா 2 பீஸ் இப்போ அட்டாக்ல இருக்குது. ஏதாவது ஒன்றாவது கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நைட் G2 இன்னும் ஃபர்தராக உள்ளே போகிறாரு. இந்த கேமை பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, பால் மார்ஃபியோட இல்லை வந்து அந்த காலத்து கேமை பார்த்தோம்னா எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இல்லை டால் வந்து விளையாடினாரா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஆப்போனண்ட் வந்து புது புது த்ரெட், அதாவது ஆதித்யா வந்து புது த்ரெட்ஸு க்ரியேட் பண்ணும்போதும் நான் வெட்ட போகிறேன்னு சொல்லும்போது, நீ வெட்டு, நான் இன்னும் முன்னாடி வரேன், முடிஞ்சா வெட்டுன்ற மாதிரி இன்னும் முன்னாடி போயிட்டுருக்காரு. இங்கே என்ன பிரச்சனை, நைட் G2ல என்ன பிரச்சனை, இப்போ நம்ம வந்து கிங்கால் இங்கே வெட்ட முடியாது. ஏன்னா நைட் டேக்ஸ் E1 இருக்குது. ஸோ அதனால் ரூக் E5 போட்டு ஃபஸ்ட்டு ரூக்கை காப்பாற்றுறாரு. ரூக்கை காப்பாற்றினோடனே F6 போடுறாரு. சரி இப்போயாவது இங்கே வெட்ட முடியுமா, இப்போயாவது நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல நைட் வந்து ஆக்சுவலாக ட்ராப்டு. அதுக்காக தான் இந்த மூவ் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம். நிறையா டாக்டிக்கல் மோட்டிவ்ஸ் 2 பேருக்கும் பார்த்தோம். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பொசிஷன் வந்து காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. டைம் வந்து ரொம்ப குறைவாக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அகிஸ் கானுக்கு தான் வந்து டைம் குறைவாக இருக்குது. F6 இஸ் த ஒன்லி மூவ். இந்த இடத்துல F6 மட்டும்தான் உங்கள் கேமை வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒன்லி மூவ். வேறு எந்த மூவ் பண்ணாலும் உங்களோட ஒரு பீஸை ட்ராப் ஆகிறது உங்களால் இது பண்ணவே முடியாது. ஸோ F6 போட்டு ரூக் அட்டாக் பண்ணி ரூக்கை சேஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ரூக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃபான ஸ்கொயர் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் டேக்ஸ் B6 போட்டு கவுண்டர் அட்டாக் போடுறாரு. பின்னை போட்டுட்டு நீ வெட்டினா அவன் குயினை வெட்டிடுவேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் நைட் டு F4. என்னடா அது நீ வெட்டவே மாட்டேங்கிற, நான் திரும்ப திரும்ப வெட்டுற மாதிரி வைக்கிறேன்னு சொல்லி அவர் நைட் F4 போடுறாரு இந்த பொசிஷனில். அதே போல் ரூக் B8மே வந்து ஓகே தான், குயினை சேஸ் பண்ணுறோமோ. ஏன்னா சில பேருக்கு அது தோணும். அவர் இங்கே வெட்டிட்டு நம்ம பின் பண்ணால் நம்ம என்னங்க குயினை வச்சு ரூக்கை வச்சு நம்ம இது பண்ணலான்னா அது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளிஃபைட் பொசிஷன். இன்ஃபேக்ட் அந்த மூவ் அவர் ஆடி இருந்தாலும் கேம் வந்து ஈக்குவலாக போயிருக்காங்க. ஆனால் இங்கே ஏகிஸ் கான் வந்து ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு. அவர் ட்ராக் விளையாடவே இல்லை. ஸோ நைட் F4 அதுக்கப்புறம் ரூக் E4. ரூக் E4 இந்த பொசிஷனில் அகெயின் நீங்கள் வந்து இங்கே வெட்ட முடியாது. சிம்பிள் மேட் த்ரெட் இருக்குது. ஸோ ரூக் டு E4. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குயின் வந்து H5 போடுறாரு. இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் ரூக் E3 வந்து ஒரு சாலிடான டிஃபென்ஸ் ஒயிட்டுக்கு. பட் ரூக் E4க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான டிஸ்கவரி செட்டப் பண்ண பார்க்குறாரு. அதனால்
வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அவர் இந்த நைட்டை வெட்டிடுறாரு. இப்போ நம்மளுடைய பீஸுமே ஹேங்கிங்கில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிஷப் G4 செக் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் கிங் வந்து G1 கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ரூக் இன்ட்டு E1 ஆடுறாரு. அண்ட் தென் ரூக் டு A1 பார்க்குறோம். ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த பொசிஷனில் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இப்போது எப்படி இருக்குது பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எவால்யூஷன் பார் பார்க்கும்போது பிளாக் இஸ் வின்னிங் தான் காமிக்குது. அதே போல் ஒயிட்டோட டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. டிஃபென்சிவ் ஆப்ஷன்ஸே கிடையாது. ஆனால் பிளாக்கோட பீசஸ் ஆல்மோஸ்ட் கோஆர்டினேட்டடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூளை இந்த ரூக் வந்து டபுள் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு மூளை இங்கே உள்ளே போக போகுது. ஸோ இன் சம் கேசஸ் பிஷப் F3 குயின் H8 மேட் த்ரெட் வரும். இப்படி பல ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் கோஆர்டினேட் பண்ணுறதுனால இருக்குது. ஆனால் இந்த பீசஸ் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு கார்னரில் இருக்கிறதுனால டிஃபென்சிவ் ரிசோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எப்படி போகுதுன்றத பாருங்கள். ரூக் E8 அதுக்கப்புறம் ரூக் F1 பார்க்கணும். திஸ் இஸ் அ லூசிங் மூவ். த ஒன்லி மூவ் டு ஸ்டே இன் த கேம். அதுவுமே ரொம்ப டஃப் தான். குயின் B1 வந்து அவர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரூக் E2. இந்த இடத்துல சில மேட்டிங் ஐடியாஸ் வந்து நான் வந்து அனலைசிஸில் பார்த்துருந்தேன். நைட் F1 இஸ் த டிஃபென்சிவ் மூவ். அதுக்கப்புறம் பிஷப் F3. த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட் த்ரெட் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கே நைட் H2 போட்டிங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும் இந்த மூவ். ஆனால் இது வந்து லூசிங் மூவ். ஏன்னா ப்ரில்லியண்ட்டான ரூக் சாக்ரிஃபைஸ் இருக்குது. நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா மேட் இன்2 அண்ட் தென் குயின் டு E2 மேட்டு. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் நம்ம ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறது. ரூக்கை வச்சு பிளாக் பண்ணோம் அப்படின்னா தென் குயின் E5 விளையாட முடியும். குயின் E5க்கு திரும்ப நைட் H2 நம்மளால் ஆட முடியாது. ஜஸ்ட் நம்ம இந்த பிஷப்பை சேஸ் பண்ண நினச்சேன். ஏன்னா திரும்ப இந்த ப்ரில்லியண்ட்டான ரூக் சாக்ரிஃபைஸ் வரும். இப்போ நம்ம வந்து திரும்ப மேட் த்ரெட் தான் இது. ஏன்னா குயின் வந்து இங்கே G3 த்ரெட்டன் பண்ணுது. ஸோ அதனால் மேட் அவாய்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகவே குயின் G2ல மேட் பண்ண முடியும். ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது குயின் B1க்கு அப்புறமும். பட் சரியான டிஃபென்சிவ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ரொம்ப கஷ்டம்னா நைட் F1க்கு அப்புறம் பிஷப் F3 அண்ட் தென் ரூக் H4. அண்ட் இங்கே வந்து அவங்க வந்து குயினை வந்து E5 கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் F4ல் வந்து கொண்டு வரணும். ஸோ இது மாதிரி ஏதோ டிஃபென்சிவ் ரிசோர்ஸஸ் காட்டுது. ஆனால் அங்கேயுமே ரூக் F2 சாக் இருக்குது. ஸோ குயின் B1. பட் ரூக் F1 வந்து விளையாடுறதுனால இந்த பொசிஷனில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆனால் வின்னிங் சீக்வன்ஸை மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே வந்து வின்னிங் சீக்வன்ஸ் இருந்து ரூக்கை வந்து பேக் ரேங்கில் வைக்கிறது. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா பேக் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா வல்னரபுளாக இருக்குன்றது தான் ஐடியா. ஸோ நைட்டோட டிஃபென்ஸ் இருக்குது. நம்ம நெசசரியாக வெட்ட வேண்டி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ வேறு என்ன பண்ணுவீங்க? D6 போடலாம். ஜஸ்ட் நம்ம வந்து குயின் பண்ணுறதுக்கு த்ரெட்டன் பண்ணலாம். பட் ரூக் டேக்ஸ் F1 செக்கு. நைட் டேக்ஸ் F1க்கு அப்புறம் திரும்ப ரூக் E1. த்ரெட் என்ன அப்படின்னா ரூக் டேக்ஸ் F1 அண்ட் தென் குயின் H1 வந்து பார்த்திங்கன்னா செக் மேட். ஸோ இப்படி பல த்ரெட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ பிஷப் H3 போட்டு பண்ணலாம், அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாரு. பிஷப் H3 போட்டோடனே கேம் வந்து நல்லிஃபை ஆகிடுது. ஸோ D6க்கு அப்புறம் கேம் வந்து ஜீரோஸே மாறிடுது. பட் ஆனால் இங்கே வந்து அண்டர் 1 மினிட் ஆடிட்டுருக்காரு யாகிஸ் கான். அந்த பக்கம் ஆதித்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நிமிஷம் டைம் இருக்குது. ஸோ ரூக் E2 போடுறாரு. அடுத்து ரூக் H4 போட்டு குயினை சேஸ் பண்ணோன்னே குயின் F5 வைக்கிறாரு ஆக்டிவாக. அண்ட் தென் குயின் டு B5. குயின் ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு. ஆப்வியஸ்லி பிளாக் இஸ் அட்டாக்கிங். ஸோ அது நம்ம வந்து நல்லதாக இருக்காது. ஸோ அதனால் ரூக் 8th ரேங்க்லேருந்து E5ல வச்சு குயினுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு. பின் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான சீக்வன்ஸ்னு நினச்சி பிளண்டர் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனில் குயின் B8 செக் வச்சுட்டு கிங் H7 அனுப்பினதுக்கப்புறம் நம்ம வந்து குயின் ட்ரேட் பண்ணலாம். இந்த சீக்வன்ஸ் பார்த்துருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனைகள் அப்புறம் கேம் வந்து ட்ராவில் முடிஞ்சிருக்கும். எப்படி யாகிஸ் கான் வந்து இன்னும் வின்சென்ட் கேமரோடையும் குகேஷ் கூடயும் வின்னிங் சீக்வன்ஸை மிஸ் பண்ணார். அதே போல் இங்கே மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இந்த முறை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா D7 ஆடினதுனால உடனே கேபிட்டலைஸ் பண்ணிட்டார். ரூக் டேக்ஸ் D2. இப்போ குயின் B8 செக் வைக்கிறாரு. H7 போனதுக்கப்புறம் புதுசாக ஒரு குயினையே எடுத்துடுறாரு. ஆனால் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா யாகிஸ் கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் மேட் இன் 6 மூவ்ஸ். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த 6 மூவ்ஸில் மேட் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸ்டார்டிங் வித் திஸ் பிரில்லியன்ட் குயின் சாக்ரிஃபைஸ். குயின் டேக்ஸ் F2 செக். அடுத்து ரூக் டேக்ஸ் F2. இது எல்லா கேமில் நடக்குது. ஸோ ரூக் E1 செக், கிங் H2 ஒன்லி மூவ். அண்ட் தென் ரூக் டேக்ஸ் F2 செக் அண்ட் தென் கிங் டேக்ஸ் H3 இஸ் த ஒன்லி மூவ். அப்புறம் ரூக் H1 செக், அகெயின் கிங் டு G4 இஸ் த ஒன்லி மூவ். பின் அதுக்கப்புறம் F5 செக் அண்ட் தென் கிங் டு H5 இஸ் த ஒன்லி மூவ். அண்ட் தென் ஃபைனலி பான் செக் மேட் G6. கில்லர் பான் செக் மேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான செக்மேட் வந்து நம்ம போர்டில் பார்க்குறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸில், கிளாசிக்கல் கேம்ஸில் போர்டில் செக்மேட் பார்க்குறது இதுதான் ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அவர் ரிசைன் பண்ணல. ஏன்னா ஏதாவது எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் இருக்கும் அவர் நினச்சிருப்பாரு. பட் தேர் இஸ் நோ எஸ்கேப் ஸ்கொயர்.
அந்த ஒரு அண்டர் 1 மினிட்ல அவர் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் யாங்கி ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? அவர் வந்து உண்மையாவே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பிளேயரா வர வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. நான் ஏற்கனவே போன இதிலேயே சொல்லியிருந்தேன், இந்த நியூஸ் படிக்கும்போது. ஸோ, இப்போ குயிக்கா நம்ம வந்து ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ, இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வுமென்ஸ் ஸ்டாண்டிங்ஸ். ஸோ, 3.5 வைஷாலி ரமேஷ் பாபு ப்ளஸ் கேத்ரினா லக்னோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, டோர்னமெண்ட்ல லீட் பண்ணுறாங்க ஆஃப்டர் 4 ரவுண்ட்ஸ். அண்ட் அதுக்கடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 3 பாயிண்ட்ஸில் 5 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வைஷாலி ரமேஷ் பாபு தவிர, வேற யாரும் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து டாப்ல தென்படல. பட் நம்ம எப்படி சொல்றது? வைஷாலி ரமேஷ் பாபு இவங்க இதே போல அ அ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா கேண்டிடேட்ஸ்ல ஒரு இடம் பிடிக்க வாய்ப்பு நெறையவே இருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஓப்பன் செக்ஷன பத்தி பேசிறலாம். ஸோ ஓப்பன்ல பஹம் மகசூத்ல 3.5யோட ஆஸ் யூசுவல் லீடரா வந்து இன்னும் ஃபர்தரா வந்து ஸ்ட்ராங்கா லீட் பண்ணி போயிட்டுருக்காரு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேம்ஸ் வந்து ட்ரா ஆச்சு. 2.5லேருந்து நெறைய பேர் 3க்கு வந்திருக்காங்க. அதில நம்ம நோட்டபிளான பிளேயர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம இன்னைக்கு கவர் பண்ண யாகிஸ் கான் எடமஸ் அந்த வின்னோட வந்து பார்த்தீங்கன்னா, 3 பாயிண்ட்ஸ்ல இங்க வந்திருக்காரு. அபிமன்யு மிஸ்ரா, அதுக்கப்புறம் மார்க் ஆண்ட்ரியா மௌரிசிஸ், சைமன் கும்ரஸ், அடுத்து குகேஷ் அர்ஜுன், நொதிர்பேக் பிரக், ரிச்சர்ட் ராப்போர்ட், மத்தாயஸ் ப்ளூபம், நொதிர்பேக் எக்குபெஃப், நிகிதா வித்திகோ இவங்க எல்லாரும் 3.5 பாயிண்ட்ஸ். அண்ட் டாப் 25 பிளேயர்ஸ் உங்களால இங்க பார்க்க முடியும். ஸோ, இதுதான் வந்து ரவுண்ட் 4க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங்ஸ். அண்ட் இன்னும் இது ரொம்ப பெரிய டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால, இன்னும் நமக்கு வந்து அ கிட்டத்தட்ட 60 ஆர் 4 கேம்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவா இருக்கு. யார் இந்த டோர்னமெண்ட்ட வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரவுண்ட் ஆஃப்டர் ரவுண்ட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.